குடியரசு துணைத் தலைவரானார் சி.பி. ராதாகிருஷ்ணன். 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சி.பி. ராதாகிருஷ்ணன். டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Chandraviram Ponnusamy Radhakrishnan, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance that I will bear true faith and allegiance to the Constitution of India to the Constitution of India as by law established, as by law established, and that I will faithfully discharge the duty and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Congratulations. தரமான பாண்லே பால் வழங்குவது புதுச்சேரி மட்டுமே, முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரியில் புதிதாக 500 அங்கன்வாடி பணியாளர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மேற்கு காவல் நிலையம் ஆட்டோவில் ரகசிய அறை அமைத்து மது பாட்டில்கள் கடத்திய நபர் அதிரடி கைது. 400 பாட்டில்கள் பறிமுதல். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மேற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அண்ணா நகர் அருகே உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் ராபர்ட் மற்றும் காவலர்கள் தலைமையில் வாகன தணிக்கையில் இருந்தபோது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் புதுச்சேரி மதுபானங்கள் இருந்ததை கண்டறிந்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் GRP தெருவைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் சபாபதி என்பதும் இவர் புதுச்சேரியில் இருந்து விற்பனைக்காக மதுபானங்கள் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஒரு ஆட்டோ மற்றும் 400 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் தெரு நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் 20க்கும் மேற்பட்டோர் கடிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி SV பட்டேல் சாலையில் நடைபாதையில் 5 வயது சிறுமி நடந்து சென்றபோது அந்த வழியாக சென்ற தெருநாய் திடீரென சிறுமி மீது பாய்ந்து இடது கையை கடித்து குதறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கூச்சலிட்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த நாயை விரட்டி அடித்து சிறுமியை மீட்டனர். புதுவையில் தெரு நாய்களின் தொல்லைகளை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மிஷன் வீரமங்கை எனும் மகளிருக்கான தற்காப்பு கலை நிகழ்ச்சி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன் நிறைவு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் நூர் முகமது அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் கலந்து கொண்டு தற்காப்பு கலையின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து வாழ்த்துரை வழங்கினர். இப்போ ஒரு கை